இந்த குழந்தைங்களுக்கு வந்து பூச்சி கடிக்கிறது அப்படின்ற விஷயம். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல் புழுன்னு இருக்குது. குடல் புழுவில் வந்து நிறைய வகைகள் இருக்குது, ஓகேங்களா? அந்த வகைகளில் இருக்க குடற்புழுக்கள் குழந்தைகளை வந்து அஃபெக்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைக்கு வரலாம். இது வந்து எப்படி குழந்தை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நைட்டில், அதாவது இரவு நேரத்தில் வந்து குழந்தைக்கு வந்து மோஷன் போகிற இடத்துல எனக்கு கடிக்குது, இல்லை ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா, இந்த குடல் புழுன்றது நம்மளோட குடல்லையே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால, ஸோ நம்மளுக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்க யாராக இருந்தாலும் இரத்த சோகை வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சத்து குறைபாடு வரத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் கேசஸில் ரேராக பார்த்தீங்கன்னா இந்த குடல் புழுக்கள் உள்ளேயே வயிற்றுக்குள்ளே சுற்றி அதனால் வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது குடலில் ஒரு பாதிப்பு வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு சாதாரணமான விஷயம்னு நினச்சாலும் இதனால் நிறையவே பாதிப்புகள் நிறைய இருக்குது.